இதம் ஞானம் உபாசிரித்ய மம சாதர்மியம் ஆகதாக சர்கேபி நோபஜாயந்தே பிரளயேன வியதந்தி ச. இது பகவத்கீதையில் இருக்கும் ஸ்லோகம். பகவான் நமக்கு ஞானத்தையும் பக்தியையும் ஊட்டுகிறார். அந்த பக்தியை பெற்று அதன் மூலம் பெருமானை நாம் அடைய வேண்டும். ஞானமே முதிர்ந்தால் அது பழுத்தால் பக்தி ஆகிறது. ஆக பழுத்த பக்தி, பழுத்த ஞானம்தான் பக்தி. அந்த பக்தியே பழுக்குமானால் அதன் மூலம் என் பக்தன் என்ன வந்து அடைகிறான். அடைந்தவன் எனக்கு சமமாக ஆகிவிடுகிறான். மம சாதர்மியமாகத்தாக. சமமாகன்னு சொன்னால் நாம் கடவுளாகிவிட முடியாது. அவர் சுவாமிதான், நாம் அனைவரும் தாசர்கள் தான். அப்ப சாதர்மியம்னா யாது? பகவானுக்கு இருக்கிற ஆனந்தம் நமக்கும் வந்துவிடும். அவருக்கும் கர்மங்கள் தீண்டார், நமக்கும் கர்மங்கள் கிடையாது. அவருக்கும் பசி தாகம் இறப்பு மூப்பு கிடையாது, நமக்கும் இனி பசி தாகம் இறப்பு மூப்பு கிடையாது. இப்பேற்பட்ட ஒரு நிலையை அடைகிறோமே, இதத்தான் சாதர்மியம் சாமியாபத்தின்னு சொல்லுவார்கள். இது யாருக்கோ நினைத்துக் கொள்ள வேண்டாம், நம்ம அனைவருக்கும் கிடைக்க போகிறது. மேன்மேலும் பெருமானை பற்றி தெரிந்து கொண்டு அவன் திருவடிகளிலே சரணம் என்று இருந்தோமானால் தன்னிடையே வைகுந்தம் கிட்டும். அவ்விடத்தில் பெருமான் தனக்கு சமமாகத்தான் நம் அனைவரையும் வைக்கப் போகிறார். இது உறுதி. இது உறுதி நீர் கூறுகிறார்கள். அவரவர்களுக்கு இந்த உறுதி வேண்டும். இது யாரோ சொல்லி வரவழைக்க வேண்டியதல்ல. நமக்கு இருக்கிற வேதங்கள் உபநிடதங்கள் கூறுகின்றன. நீ அவனை அடைகிறாய், சாமியாபத்தி அடைகிறாய், அதுக்கப்புறம் ஆனந்தம் ஆனந்தம். அத ஒரு சில இடங்களிலே பகவான் நம்ம பூலோகத்திலேயே பண்ணி காட்டுகிறார். தனக்கு சமமான ஓர் இடத்தை சம்பாதிக்கு கொடுத்து வைத்ததுதான் சம்பாதி ராமர் சந்நிதி. செய்யாறு அருகே இருக்கும் கொடநகர், அங்குதான் விஜயகோதண்ட ராமர் சம்பாதி ராமர் எழுந்தருளி உள்ளார். இன்று நாம் அங்கிருக்கும் எம்பெருமான்களையும் ஆழ்வார் ஆச்சாரியர்களையும் தரிசிக்க போகிறோம். முதலில் நம்மாழ்வார், பகவத் ராமானுஜர், ஸ்ரீ வேதாந்த தேசிகர் மூலவரும் எழுந்தருளி உள்ளார்கள், உற்சவர்களும் எழுந்தருளி உள்ளார்கள். ரொம்ப அற்புதமான சன்னிவேசம். சின்ன அறை ஏற்பாடு பண்ணி அதற்குள் இந்த மூர்த்திகளை எழுந்தருள பண்ணி இருக்கிறார்கள். என்னைக்குமே வைணவ மரபில் பெருமாள் கோயிலாக மட்டும் இருந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அங்கு ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பிரதிஷ்டை ஆயிருக்க வேண்டும். இருந்தால்தான் அந்த கோயில் முழுமை அடைகிறது. அப்பதான் மடாதிபதிகளோ ஆச்சாரிய புருஷர்களோ வந்து தீர்த்தம் பெற்றுக் கொள்வார்கள். ஒரு கோவிலுக்கு போய் ஆச்சாரிய புருஷர்கள், பெரும் பண்டிதர்கள், பெரும் மடாதிபதிகள், சன்னியாசிகள் அவர்கள் அந்த கோவிலுக்கு வந்து பெருமானை சேவித்து ஷட்டாரி பெற்றுக்கொண்டு தீர்த்தம் வாங்கிக்கிறார்கள். பெருமான் மட்டும் பிரதிஷ்டையா இருக்கிற கோவிலுக்கு அவ்வளவாக வரமாட்டார்கள். ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் இருக்க வேண்டும். அவர்களை இங்கு சேவித்துக் கொண்டோம். அடுத்து முக்கியமான 4 எம்பெருமான்கள். இதோ லக்ஷ்மி நரசிம்ம பெருமான் சேஷபீடத்தில் எழுந்தருளி உள்ளார். ஆதிசேஷனுக்கு கீழே உள்ளார். பக்கத்துல சின்ன வடிவத்தோட பிரஹ்லாதன் உள்ளார். பிரஹ்லாத வரதனாய், பிரஹ்லாத நரசிம்மனாய், நிருஹரியாய், நிருபதியாக பெருமான் உள்ளார். அடுத்து லக்ஷ்மி வராக பெருமான் மடியில் லக்ஷ்மி தேவியை எழுந்துருள பண்ணிக்கொண்டு, இவளை பூமாதேவியை இடந்தெடுத்தே உலகத்தாருக்கு நன்மை செய்தேன், இதோ இந்த லக்ஷ்மி தேவியின் திருவடியை பற்றுங்கள் என்று சொல்லிக்கொண்டே லக்ஷ்மி வராக பெருமான். அடுத்து லக்ஷ்மி ஹயக்ரீவ பெருமான். ஹயக்ரீவரை திருவகீந்திரபுரத்துல எத்தனை தடவை நாம் சேவித்துள்ளோம். ஓஷதாத்ரிக்கு மேல பெருமாள் எழுந்துருளி உள்ளார். வித்தைக்கே கடவுள். நாம் படிக்கும் படிப்பு, கற்கும் கல்வி அனைத்தும் அவனே தானே. கற்கும் கல்வியை பத்தி நம்மாழ்வார் 10 பாசுரங்களே பாடியிருக்கிறார். அப்ப வித்தையே அவன், வித்தையை கொடுப்பனே அவன், வித்தையால் கிடைக்கும் பயனாக இருப்பவனே அவன். லக்ஷ்மி ஹயக்ரீவரை தரிசித்தோம். கடைசியாய் சக்கரத்தாழ்வார் 1000 கிரணங்களோட கூட பெருமானுடைய திருக்கையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் சக்கரத்தாழ்வார் இதோ தனி திருமேனியோட எழுந்துள்ளி இருக்கிறார். இவர்களையெல்லாம் தரிசித்துக் கொண்டோம். இனி ஆஞ்சநேயர் திரும்ப இறங்கினாரே, எல்லா வானரங்களும் எப்படி வரவேற்றன, அவர் மேற்கொண்டு என்ன பேசுகிறார்? ரொம்ப ஆச்சரியமான கட்டம்.
நாம இப்ப இருக்கிறது 57வது சர்க்கத்தில். ததஸ்து வேகவான் வீரஹ கிரேர் கிரிநிப கபிஹி நிபபாத கிரேஸ்தஸ்ய சிகரே பாதபாகுலேஹே. ஆகாசத்துல பறந்து வந்தவர் மகேந்திரகிரிக்கு மேலே ஒரு பனிமூட்டத்தோட இறங்குறார். ஏன்னா ஆகாயத்தில் பனிமூட்டத்துக்கு நடுவுல மேக கூட்டத்துக்கு நடுவுல தான் கிழிச்சின் வந்தார். அவரோட ஒட்டி கொண்டு அந்த காற்று வேகத்துல இழுபட்டு பனிக்கூட்டமும் வருதான். ஒரு பச்சையா இருக்கிற மலை, அந்த மலைக்கு மேல பச்சையா இருக்கிற ஒருத்தர், வெள்ள ஆடை அணிஞ்சு இருக்கிறவர், செவந்த உதடுகளும் கண்களும் இருக்கிறவர், அவர் வெள்ள மேகத்தை இழுத்துட்டு கீழே வந்து இறங்கினார். பாக்குறதுக்கே என்னமா இருக்கும். அவ்வளவு அழகா ஆஞ்சநேய சுவாமி வந்து இறங்குகிறார். பரிச்சாரிய பரிவாரிய சதே சர்வே பராம் பிரீத்தி முபாகதா பிரகிருஷ்ட வதனா சர்வே தம் ஆகதம் உபாகமன். வந்தவர்களுக்கு எல்லா குரங்குகளும் கிட்ட ஓடி வந்தது. நாம இருந்தா என்ன பண்ணுவோம், இவர் ஆட்டம் ஒரு பெரிய காரியத்தை முடிச்சுட்டு வந்திருந்தோம், சின்ன சின்னவா ஏழை எளியவர்கள் அவர்கள் எல்லாம் கிட்டக்க வரான்னா தலைவர்களையே பார்த்துட்டு இந்த தொண்டாளாரையும் நம்ம தள்ளி விட்டுருவோம். இல்ல என்ன எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன், தள்ளுங்க. இந்த சின்ன தொண்டர்கள் எல்லாம் கிட்டக்க கேட்க மாட்டோம், தலைவர்கள் எங்க இருக்கான்னு பார்ப்போம். ஹனுமான் அப்படி பண்ணவே இல்லையே. இந்த தொண்டர்கள் பட்டினி கிடந்த அந்த கொடுத்த சக்தியிலன்னா போயிட்டு வந்திருக்கேன், ராம வைபவத்தால போயிட்டு வந்தேன். இந்த சின்ன சின்ன குரங்குகளுக்கு இருக்கிற ஆர்வம், அவர்கள் கொடுத்த ஊக்கத்தால உற்சாகத்தால போயிட்டு வந்திருக்கேன். என்னை எல்லாரையும் அணைத்துக் கொள்ளுகிறார். ஒரு குழம்பு மேல தாவறது கீழே தாவறது. அம்மா ஆஞ்சநேயர் பார்த்துட்டார், நம்ம தலைவர் பார்த்துட்டார், திருப்திப்பட்டு கொள்கிறது. ஹனுமான்ஸ்து குருன் விருத்தான் ஜாம்பவத் பிரமுகான்ஸ்ததா குமாரம் அங்கதஞ்சைவ சோவன்வத சஹ அவந்தத மகாகபிகி. எல்லா குரங்குகளும் வரவேற்பு முடிச்ச உடனே மெதுவா பெரியவர்களிடத்துல போறார். இதோ ஜாம்பவான் அங்கத பெருமாள், ஒருத்தர் மூத்த மந்திரி, இன்னொருத்தர் ராஜகுமாரன் இளவரசன் இல்லையா. அந்த ரெண்டு பேரையும் கைகூப்பி வணங்குகிறார். சதாபியாம் பூஜித பூஜ்யா கவிபிஷ்ச பிரசாதிதா. நல்ல வித்தியாசம் பார்த்துக்கணும். ஒரு பெரிய காரியத்தை பண்ணிட்டு மட்டும் நம்ம பண்ணிருந்தோம், இப்படி எல்லாம் பெரிய காரியம் நம்ம பண்ணவே போறது இல்லை. ஒரு வேளை சொல்றேன், இப்போ பேச்சுக்கு சொல்றேனே, ஒரு வேளை இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு வந்திருந்தோம், நம்ம தான் தேசத்துக்கே அரசன் விடுவோம். யார்கிட்டயானு கை கூப்புவோமோ, தலை வணங்குவோமோ, முதுகு குனியுமோ, எவ்வளவு திமிரோட நிற்போம். ஒண்ணுமே இல்லை. போகிறச்சே எப்படியோ வரச்சேவும் அப்படித்தான். நான் ஒண்ணும் பண்ணலையே, பண்ணது ராமனுடைய நாமம், பண்ணது நீங்கள் கொடுத்த ஊக்கம். திருஷ்டா தேவேதி தேவீதி விக்ராந்தா சங்கேபேன நிவேதயது. ஒரே வார்த்தையில போயிட்டு வந்தது முடிச்சிட்டார். திருஷ்டா தேவி சீதை பார்க்கப்பட்டாள், கண்டனன் சீதையை, கண்டேன் சீதைன்னு சொல்லலையா தமிழ், அத போல கண்டேன் சீதைன்னு சொன்னார். எல்லாருக்கும் ஆனந்தம். அது மாதிரி எப்பவுமே முக்கியமான எதிர்பார்ப்புகள் இருக்கிறச்சு ஒரு வார்த்தையில பதில முடிச்சிடணும். நான் மெதுவா இங்கிருந்து கிளம்பி போனேன்னா அப்படின்னு ஆரம்பிச்சோம்னு வச்சுங்க, கேட்கிறவாளுக்கு என்னாச்சோ கிடைச்சாலோ இல்லையோ ஒரே தவிப்பா போடும் இல்லையோ. இந்த மாதிரி தவிக்க விடவே கூடாது. அவர்கள் ஆர்வத்தோட காத்துருக்காள்னா ஒரு வார்த்தையில பதில சொல்லிட்டு அப்புறம் மெதுவா நம்ம விரித்து கதை சொல்லலாம். 15 நாள் கதை வேணா சொல்லலாம். ஆனா முதல்ல சுருக்கமா சொல்லணும் இல்லையோ. திருஷ்டா தேவி, பார்த்தேன் சீதையை, அவள் என்னால் பார்க்கப்பட்டாள் என்று சொன்னவர் செய்தி கூறுகிறார். அந்த சீதை என்ன சொன்னாள்னு கூறுகிறேன். அசோக வனிகா சம்ஸ்தா திருஷ்டாசா ஜனகாத்மஜா ரக்ஷமானா சுகோராபி ராட்சசீபிர் அனிந்ததா ஏகவேணி தராபாலா ராமதர்சன லாலசா. சென்றேன், அசோகவனத்தில் கண்டேன், அவள் ரொம்ப தீனையாக ஒரு வஸ்திரத்தோட குளிக்காமல் உண்ணாமல் மிகுந்து மெலிந்து போய் சோகத்தை முகத்தில் தேக்கி பின்னப்படாத தலையோட கூட அழுது கொண்டும் நடுங்கிக் கொண்டும் இருந்தாள். செய்தி கொடுத்தேன், ராமனின் செய்தி, சுக்ரீவனின் செய்தியை சொன்னேன், மோதிரத்தை கொடுத்தேன், மணியை பெற்றுக் கொண்டேன். அவள் செய்தி சொன்னாள், இன்னும் 1 மாதத்துக்குள்ளதான் இருப்பேன், அதற்குள் நீங்கள் வர வேண்டும், என்னை மீட்டு செல்ல வேண்டும்னு கூறினாள். இவ்வளவே போயிட்டு வந்தது முடிந்தது. நமக்கு இருக்கிற 1 மாசத்துக்குள்ளதோ ஒரு நாள் முடிஞ்சு போச்சு. என்ன காரியத்துல வேகம் பத்தில எடுத்த காரியத்துல அப்படிதான் உறுதி எடுக்க வேண்டும். அந்த காரியத்தை எடுத்துட்டோம்னால் ஏதோ பேசணும், இப்பதானே போயிட்டு வந்திருக்கோம், கொஞ்சம் ஓய்வு எடுத்துப்போம், பேச்சே இல்லை. அடுத்தடுத்து ராம கைங்கரியத்தை முடிச்சுடணும். சீதா தேவி கெடு வைத்திருக்கிறாள், கெடு காலத்தை வீணாக்கி விடக்கூடாது. நிசம்ய மாருதே சர்வே முதிதா வானரா பவன் க்ஷேடந்தே நதந்தியன்யே கர்ஜந்தன்யே மகாபலாக சக்ருகு கிலகிலாமன்யே பிரதிகர்ஜந்தி சாபரே. ஒரு சில குழந்தைகள்லாம் கிளக்கிலான்னு சத்தம் போட்டு, இன்னொன்னு கைத்தட்ட ஆரம்பிச்சது, இன்னும் சில ஓடி ஆட ஆரம்பிச்சது, இன்னொன்னு கர்ஜிக்கிறது, இன்னும் 10 மலையோட மலை தாவறது.
சீதையை கண்டுட்டோம், செய்தி தெரிஞ்சு போச்சு, இன்னும் நாட்கள் 30. அந்த 30 நாட்களுக்குள் போக போறோம், ராவணனை அழிக்க போறோம், சீதையை மீட்க போகிறோம். அப்போது குரல் தழுதழுக்க அங்கத பெருமாள் கிட்டக்க வந்தார். ஹனுமானுடைய கையை பிடிச்சுக்கிறார். உக்த வாக்கியம் ஹனுமந்தம் அங்கதஸ்து ததா பிரவீத் சத்வே வீர்யே நதே கஷ்சித் சமோ வானர வித்யதே யதவப்ளுத்ய விஸ்தீர்ணம் சாகரம் புனராகதா. இப்படிப்பட்ட சத்துவகுணமா, இப்படிப்பட்ட வீரமா, இப்படிப்பட்ட சாமர்த்தியமா, இதை எங்கும் நாம் கண்டதில்லை, கேட்டதில்லை. நீர் போகும்போதே ஜாம்பவான் கூறினார், கண்டிப்பா ஹனுமான் முடிச்சுட்டுதான் வருவார்னு. நம்பினேன், ஆனா இவ்வளவு நம்பல. ஆனா இப்பதான் நம்புறேன். உம்மை தவிர இதை யார் பண்ணி இருப்பார்கள்? கிரிசிருங்கேஷு, அதாவது அவரே கூறுகிறார், ஜீவிதஸ்ய பிரதாதா நஸ்வமேகோ வானரோத்தம தத் பிரசாதாத் சமேஷ்யாமஹ சித்தார்த்தா ராகவேணஹ அஹோ சுவாமினிதே பக்தி அஹோ வீரியம் அஹோ திருதி. என்ன பக்தி, என்ன வீரியம், என்ன உறுதி! நீ ராமனுடைய உயிரையே மீட்டு கொடுத்தீரே. ராமன் உயிர் மீண்டபடியால் சுக்கிரீவன் மீண்டான், சுக்ரீவன் மீண்டபடியால் பிரஜைகளான நாம் அனைவரும் மீண்டோம். அப்ப நம்ம அத்தனை பேருடைய உயிரையும் முக்கிய பிராண தேவதையான நீரன்னோ ரட்சித்து கொடுத்திருக்கிறீர். சரி, இனி செய்ய வேண்டியது யோசிப்போம். அதற்கு முன்னால் நீர் போயிட்டு வந்த செய்தியை விரிவாக கேட்க வேணும்னு ஆசைப்படுகிறோம். ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்கீர். ஒரு யாத்திரை போயிட்டு வரோம்னா சுருக்கமா சொன்னா ஏத்துக்க மாட்டா. எங்கெங்க போனீர்கள், எங்கெங்க பஸ்ஸை விட்டுட்டீர்கள், எங்கெங்க ட்ரெயின்ல காலை வைக்கிறச்சே இடறி கட்டப்பட்டீர்கள், எங்கெங்க லக்கேஜ் எல்லாம் தொலைச்சீர்கள், எங்க சாப்பாடு இல்லாத நேரம் ஆச்சு, எங்க படுக்கிறதுக்கு சண்டை வந்தது, எங்க செருப்பு தொலைஞ்சு போச்சு, எல்லாத்தையும் கேட்டுட்டு எங்க பெருமாள் சேவை இருந்ததுன்னு மெதுவா கேட்பா. மத்த எல்லாத்தையும் கேட்டுட்டு, அதுவும் காஃபி சரியா இருந்ததா, பால் சரியா இருந்ததா, சாப்பாடு சரியா இருந்ததா, தங்குற இடம் சரியா இருந்ததா, பொருள்லாம் காணா போகாத இருந்ததா, கூடவே தரிசனமும் நன்னா கிடைச்சதானா? இப்ப எதுக்காக போறோமோ அதைத்தான முதல்ல கேட்கணும். குழந்தைகளுக்கு எல்லாமே ஆசைக்கும். ஹனுமன் இங்க புறப்பட்டதுல இருந்து மொத்த கதையும் சொல்லும். ஸ்ரோது காமாக சமுத்திரஸ்ய லங்கனம் வானரோத்தமாக தரிசனஞ்சாபி லங்காயாக சீதாயா ராவணஸ்ய. எங்கு சென்றீர், எப்பேற்பட்ட இடம், மாட மாளிகை, கோட்டை கொத்தளங்கள்லாம் இருந்துதா, லங்கை எப்படி இருக்கு, உங்களை உள்ள விட்டார்களா, எதிர்ப்பே இல்லையா, ராவணனுடைய சேனை என்னாச்சு, தடுக்கலையா, ராவணனை கண்டீரா, இல்ல சீதையை மட்டும் பார்த்து வந்தீரா? எத்தனை குரங்கு எத்தனை கேள்வி கேட்க மாட்டா. அனைத்து கேள்விகளையும் அடுக்கினார்கள். ஹனுமதா கீர்த்திமதா யசஸ்வினா ததா அங்கதேன நந்த பாகுனா முதா ததாத்தியாசிதமுன்னதம் மகன் மகீதராகிரம் ஜலிதம் ஸ்ரீயா பவது. எப்படி ஒரு இந்திரன் தன்னுடைய இந்திர பட்டணத்திலே அனைவரும் புடைசூழ அமர்ந்திருப்பானோ அங்கதன் நடுவாக அமர்ந்தார். சுற்றி குரங்குகள் இருந்தார்கள். இந்த பக்கம் ஜாம்பவான் உயரமான இடத்தில் இருக்கார். ஹனுமான் வந்து கைகூப்பி கொண்டு என்ன போயிட்டு வந்தேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். 58வது சர்க்கம் நிகழ்ந்தவை கூறுதல். ததஸ்தஸ்ய கிரேஷ்ருங்கம் மகேந்திரஸ்ய மகாபலஹ ஹனுமத் பிரமுகா பிரீதின் ஹரையோ ஜக்முர் உத்தமாம். அதே மகேந்திரகிரியில் ஒரு உயரமான இடத்துக்கு போய் எல்லாரும் சுத்தி அமர்ந்து கொண்டார்கள். தம் தத பிரதிசம்ஹிஷ்டா பிரீத்தியுக்தம் மகாகவிம் ஜாம்பவான் காரிய விருத்தாந்தம் அபிருச்சது அனிலாத்மஜம். அப்ப ஜாம்பவான் தான் கேட்கிறார், என்னென்ன செய்து விட்டு வந்தீரோ ஒன்று விடாமல் அனைத்தையும் கூறும். கதம் திருஷ்டாத்யா தேவி கதம்பா தத்ர வர்த்ததே. தேவியை பார்த்தீரா, அங்கு அவள் எப்படி இருக்கிறாள், அவள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாளா, ராமனின் செய்தியை எடுத்து சொன்னீரா, எப்படி நீர் அவளை போய் பார்த்தீர்கள்? ரொம்ப குரூரமானவனாயிற்றே ராவணன், அவனையும் பார்த்தீரா, அவன் என்ன பேசினான்? சீதையை நன்றாக வைத்திருக்கிறார்களா அல்லது சீதையை துன்பப்படுத்துகிறார்களா? நீர் அங்கு போய் சண்டை போடாமலே வந்தீர், அவர்கள் பலத்தை தெரிந்து கொண்டு வந்தீரோ? அனைத்து கேள்விகளும் கேட்கிறார். ரட்சிதவ்யஞ்ச யத் தத்ர தத் பவான் வியாகரோதுனஹ. ஹனுமான் பேச ஆரம்பிக்கிறார். ச நியுக்தஸ்ததஸ்தேன சம்பிரகிருஷ்ட நூருகா நமஸ்சன் சிரசா தேவ்யை சீதாயை பிரத்யபாஷத. இருந்த இடத்திலிருந்து நான் போய் வணங்கி விட்டு வந்த சீதையை நமஸ்கரிக்கிறேன். அவள் அருளால் சென்று வந்த கதையை முழுக்க கூற முற்படுகிறேன். என்ன பணி பாருங்க. போயிட்டு வந்த காரியத்தையே தன்னதில்லைன்னு சொன்னதோடு இல்லாம போயிட்டு வந்த கதையை சொல்றதுக்கும் அதே சீதையினுடைய அருள் வேணும் என்று வேண்டிக் கொண்டு தொடங்குகிறார். நாம சுருக்கமா பார்த்துடலாம். ஏன்னா இதனுடைய விரிவாக்கத்தை நிறைய பார்த்து விட்ட மூலியம் அடுத்த நாள் கூறுகிறேன்.